أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خذ من أغنيائهم وتؤديها إلى فقرائهم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى جواسي الكرم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 3வது ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அருள் நிறைந்த இந்த மாதத்தில் அல்லாஹ்வின் பேரருளையும் பெரும் கிருபையையும் மன அமைதியையும் பெற்றுத்தரக்கூடிய இறை இல்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் இந்த நேரத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக ஜகாத், அது ஒரு பொருளாதார பாதுகாப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் கண்ணியமாக வாழ வேண்டுமானால் அவனுடைய தேவைகளை, அடிப்படை தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற அளவிற்கு உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, மருத்துவம் போன்ற எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தேவையான பொருளாதாரம் என்பது ரொம்ப அவசியம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் எந்த மதத்தையோ, எந்த இனத்தையோ, எந்த மொழியையோ நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. இஸ்லாம் கூட பொருளாதாரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் தருகிறது. எந்த இடத்திலும் இஸ்லாம் அதை வெறுத்ததாக வரலாற்றில் ஆதாரபூர்வமான எந்த செய்தியையும் காட்ட முடியாது. மார்க்கம் அதை வரவேற்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்க்கக்கூடிய உறவினர்கள் அந்த பிள்ளைகளுடைய சொத்துக்களையும் சேர்த்தே பராமரிக்க வேண்டும்.
பிள்ளைகளை வளர்ப்பதை போன்று அவர்களுடைய சொத்துக்களையும் பராமரிக்க வேண்டும். பிள்ளைகள் வளர்ந்து வயது வந்துவிட்டது, கணிசமான வயசு வந்துவிட்டது, 20 வயசு 25 வயசை அடைந்து விட்டான். ஆனால் பொருளாதாரத்தை பற்றி உண்டான விழிப்புணர்வு, போதிய உஷார் தன்மை அவருக்கு இல்லை என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், பருவ வயதை அடைந்து விட்டாலே அவன் இப்பொழுது மேஜர், மைனர் அல்ல. அவனுடைய பொருளாதாரத்தை நிர்வகிக்கின்ற, ஆண்டு அனுபவிக்கின்ற உரிமை அவனுக்கு மட்டுமே உண்டு. இனி கார்டியன் தேவையில்லை. ஆனால் பையன் விவரம் இல்லாமல் இருக்கிறான், பொருளாதாரத்தை பற்றி உண்டான புரிதல் இல்லை. இப்பொழுது அவனுடைய கையிலே சொத்தை கொடுத்தால் அவன் ஒரு சில மாதங்களிலே அதை இல்லாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், கொடுக்காதே என்று சொல்லுகிறான். அவன் சொத்து, அவனுடைய பெற்றோர்கள் தேடி வைத்த சொத்து. அவன் சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது கார்டியன் உறவினர் தேவைப்பட்டார், வளர்ந்து விட்டான். இப்பொழுது அவன் மேஜர், கார்டியன் தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுக்கு விவரம் வந்தாது, கொடுக்காதே. வலா துத்து சுபஹ அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். பொருளாதாரத்தை பற்றி சரியான விவரம் இல்லாத, அறிவில்லாத, அதே நேரத்தில் வளர்ந்து விட்ட அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய சொத்துக்களை கொடுக்காதீர்கள். ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். அல்லாஹ் கொடுக்காதே என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லாமல் அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், அதிலேதான் உங்களுடைய எல்லா காரியங்களுடைய நிறையான தன்மை இருக்கிறது. பொருளாதாரம் இருந்தால் தானே அவனுடைய சமகால தேவைகளும் நிறைவேறும், எதிர்கால தேவைகளும் நிறைவேறும். நமக்கு என்ன, நம்ம வளர்த்தாச்சு, நம்ம உருவாக்கியாச்சு, இனி அவனாச்சு அவன் சொத்தாச்சு என்று கொடுத்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன செய்யணும்? கொஞ்சம் பணத்தை கொடுத்து சோதித்து பாருங்கள். அவன் 6ஐ 100ஆக ஆக்குகிறானா அல்லது 6ஐயும் இல்லாமல் அழித்து விடுகிறானா என்று சோதித்து பாருங்கள். அவன் வெற்றி பெறுகிறான், விவரமாக இருக்கிறான், பொருளாதாரத்தை புரிந்தவனாக இருக்கிறான். இனி அவனுடைய பொருளை நீங்கள் வைத்திருக்க தேவையில்லை, கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப பொருளாதாரம் மார்க்கத்திலே ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் அதை அருளாதாரம் என்ற வார்த்தையில் தான் சொல்கிறான். குர்ஆனில் பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ்வின் பேரருள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். அது அல்லாஹ்வுடைய அருள். குர்ஆன் வரக்கூடிய வசனங்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். வெளிநாடு சென்று பொருளாதாரம் தேடக்கூடிய மக்களை அல்லாஹ் சொல்கிறான், வாஹரூன யதுரிபூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபதுலில்லாஹ். பூமி முழுக்க பயணம் செய்து, உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் செய்து பொருளாதாரத்தை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜிலே நீண்ட நாட்கள் தங்கி இருக்கிறோம், ஹஜ்ஜினுடைய நாட்கள் எல்லாம் முடிந்து நிறைய நாட்கள் சும்மா இருக்கிறோம், அதுல வியாபாரம் செய்யக்கூடாதா? உழைத்தவர்கள் ஓய்வெடுக்க விரும்புவதில்லை என்ற தத்துவம் அங்கே முன்னால் வந்து நிற்கிறது. ஹஜ்ஜினுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு நிறைய நாட்கள் வெறுமனே பள்ளிவாசல்ல தொழுது தான் இருக்கிறோம், எது வியாபாரம் செய்யக்கூடாதா? இந்த உலகத்தில் அரபுகளை போன்ற வியாபாரிகள் யாரும் இல்லை. அவர்கள் வியாபாரிகளாக வந்ததனால்தான் இன்று நீங்களும் நானும் முஸ்லிம்களாக உட்கார்ந்திருக்கிறோம். நல்ல வியாபாரிகளாக மக்களிடத்தில் பெயர் பெற்றார்கள், மக்களிடத்தில் அங்கீகாரம் பெற்றார்கள். அப்படியே மக்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ துவங்கினார்கள், அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் சுருக்கமான வரலாறு. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், பரவாயில்லை, லா ஜுனாஹ அலைக்கும் தபுத்தகு ஃபதுலன் மின் ரப்பிக்கும். அல்லாஹ்வின் பேரருளை தேடிக்கொள்வதிலே உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. வணக்க வழிபாடுகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தேடிக்கொள்ளுங்கள். ஜும்மாவுடைய நாளில் ஒரு கட்டம் இருந்தது. தொழுகையிலே சஹாபாக்கள் நின்று கொண்டிருப்பார்கள், வியாபார கூட்டம் வருவார்கள் என்று தெரிந்தால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வதரகூக காயிமா. ரசூலுல்லாஹ் தொழுகையிலே நின்று கொண்டிருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு எல்லாரும் ஓடி விடுவார்கள். ஆரம்பத்தில் அவர்களுக்கு தெரியாது தொழுகையின் மகத்துவம்.
அல்லாஹ் சொல்கிறான், பரவாயில்லை, அவ்வளவு அவசரப்படாதீங்க, ஜும்மா முடிகின்ற வரை காத்திருங்கள். இதா புதியத்தி சலா, தொழுகை முடிந்து விட்டால் பந்தஷிரு ஃபில் அர்தி, பூமியில எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் செல்லுங்கள். வபத்தஹு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வின் பேரருளை தேடிக் கொள்ளுங்கள். நான் ஓதி காட்டிய இந்த 4 வசனத்திலும் பொருளாதாரத்தை அல்லாஹ் தன் பேரருள் பெட்டகம் என்றுதான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தாராளமாக ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை ஏழ்மையிலேயே வைத்திருப்பதை விட கஷ்டப்பட்டு சம்பாதித்து சொத்துக்களை உருவாக்கி தன்னுடைய பிள்ளைகளை பணக்காரர்களாக, சுய தேவைகளுக்கு மற்றவர்களின் கைகளை எதிர்பார்க்காமல் சொந்தமாக நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற அளவிற்கு பணக்காரர்களாக உருவாக்குவது அது குற்றச் செயல் அல்ல, பாராட்டத்தக்க விஷயம். தர்மம் என்ற பெயரிலும் முழு சொத்தையும் அழிப்பதற்கும் கூட மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மரணத்தின் பிடியிலே இருந்த ஒரு சஹாபி நபியை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். மரணத்தின் பிடியில் இருக்கின்ற அவர், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் முடியாது என்று சொன்னார். சொல்லும் போது என்ன நிலைமை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது மதீனாவின் பொருளாதார நிலைமை என்ன தெரியுமா? பள்ளிவாசலிலே கூரை போடுவதற்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை, ஒழுங்கான தரை இல்லை, தண்ணீர் ஏற்பாடு இல்லை. மதீனாவிலே 80% பேர் ஏழைகளாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி வேண்டாம் என்று மறுத்தார். ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துக்களில் பாதியை தர்மம் செய்கிறேன், லா, வேண்டாம் என்று சொன்னார். இந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னலி பின்தம் வாஹிதா, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாள், அவளுக்கு இவ்வளவு சொத்து தேவையில்லை, நான் 1/3 பாகத்தையாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஅம், சரி. அந்த நேரத்தில் சொன்னார்கள், இது கூட அதிகம்தான், முழுவதும் வேண்டாம், பாதியும் வேண்டாம், 1/3 பாகம் சரி, ஏற்றுக்கொள்கிறேன், இது கூட அதிகம்தான். ஏன் நான் வேணான்னு மறுத்தேன்? ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறார். முழு சொத்தையும் நீ தருகின்ற பொழுது வாங்கி பயன்பாட்டுக்கு வைக்கக்கூடாதா? சமுதாயத்தின் பயன்பாட்டுக்கு பாதியை தருகின்ற பொழுது நான் ஏன் நிராகரிக்க வேண்டும்? அப்பொழுது நபி சொன்னார்கள், உன்னுடைய குடும்பத்தார்களை, உன் வாரிசுகளை பிறரிடத்தில் கையேந்தாத அளவிற்கு பணக்காரர்களாக விட்டு செல்வது ஆகச் சிறந்தது என்று சொன்னார்கள். அதனால்தான் சஹாபாக்கள், ஏழ்மையிலே பிறந்த எந்த சஹாபியும் ஏழ்மையிலே வஃபாத்தாகவில்லை. அவர்கள் பொருளாதாரத்தை பெருக்கினார்கள். ஆனால் பொருளாதாரத்தை உருவாக்குவதிலே அது அல்லாஹ்வின் பேரருளாக இருக்க வேண்டுமானால் நமக்கு பின்னால் தலைமுறையினராக இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை நம்முடைய சந்ததிகள் வசதியானவர்களாகவே வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்குமேயானால் நாம் அதற்கு 2 காரியங்களை செய்ய வேண்டும். நாம் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு பணமும் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். அதற்கு உரிய வரி கட்டி இருக்க வேண்டும். இஸ்லாமிய வரி, அதான் ஜக்காத், டாக்ஸ். எப்படி அரசாங்கத்திற்கு நம்மை ஆளுகின்ற மத்திய மாநில அரசுகளுக்கு வரி கட்டாமல் நம்முடைய பொருளாதாரத்தை நீங்கள் சேமித்தால் அது குற்றமாக கருதப்படும், வரி ஏய்ப்பு குற்றமாக கருதப்படும். வரி கட்டாதவர்கள், இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் வந்து சோதனை செய்து இவ்வளவு கருப்பு பணம், வரி கட்டாத சொத்துக்கள், அதை கையகப்படுத்துகிறார்கள் அல்லவா? பிறகு வரி கட்டினால் அதை விடுவிக்கிறார்கள் அல்லவா? சிறை தண்டனையும் பெறுகிறார்கள். அவர் செய்த தப்பு என்ன? அவர் சம்பாதித்திருக்கிறார். ஆனால் அரசுக்கு வரி கட்டப்பட வேண்டும். இஸ்லாமிய ஏழை வரி என்பதுதான் ஜக்காத் என்பது. 2.5%, 100க்கு 2.5% என்பது மீதி 97.5% சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நாம் ஏற்படுத்துகின்ற வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2.5 ஜக்காத்தும் கொடுக்கப்படாத
பொருளாதாரம் இருக்கிறதே அது 100% அதில் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், ஜகாத் நிறைவேற்றாத பொருள், அந்த பொருளை அல்லாஹ் அழிப்பதிலிருந்து நீங்கள் காப்பாற்ற முடியாது. எப்படி ஒரு பாத்திரம் நிறைய பால் இருக்கிறது, அதில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் முழு பாலும் விஷமாக மாறுவதை யாராலும் மாற்ற முடியாது என்று ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் முறைப்படி நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அல்லாஹ் அருளாதாரம் என்று சொல்லுகின்ற அந்த நிலையான பொருளாதாரம் வாழ்விலே நமக்கு அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்கி தருவான். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நிரந்தரமாக ஆக்கி தருவான். கொடுப்பதை இந்த உலகத்தின் பார்வையில் வேண்டுமானால் செலவாக நாம் நினைக்கலாம். உண்மையிலே அது நமக்கு வரவு, நம்முடைய சேமிப்பு அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லோருமே சேமிக்கவே பிரியப்படுவார்கள். ஏன் சேமிக்கிறாங்க? ஒரு காலம் வரும், நம்மால் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியாது, நம்மால் வியாபாரம் செய்ய முடியாது, நம்மால் எந்த தொழிலையும் செய்ய முடியாது, உடல் ரீதியான கடை வியாபாரம் போன்ற எதிலும் ஈடுபட முடியாது. முதுமையின் காரணத்தினால் நமக்கென்று உணவு, உடை, மருத்துவம் தேவைப்படுகின்ற செலவினங்களுக்கெல்லாம் இந்த பணம் இருக்கட்டும் என்று நாம் சேமிக்கிறோம் அல்லவா? அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளில், கியாமத் நாளில் உடல் நன்றாக இருக்கும், ஆனால் வியாபாரம் செய்ய முடியாது. அங்கு உங்களுக்கு சேமிப்பு தேவைப்படும். எந்த சேமிப்பு? இந்த உலகத்தில் எதையெல்லாம் தர்மமாக செய்து நீங்கள் நன்மைகளாக மாற்றி சேமித்து வைத்தீர்களோ அது உங்களுக்கு அங்கே தேவைப்படும். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அன்பிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஆ. அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்துள்ளோம். அந்த நாளில் வியாபாரம் செய்து பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது, நண்பர்கள் யாரும் உதவி செய்யவும் முடியாது, யாரும் யாருக்கும் ஷஃபாஅத் செய்யவும் முடியாது. அல்லாஹ் சொல்கிறான். அதனால் சேமிப்பு எப்படி இந்த உலகத்துக்கு அவசியமோ, 60 ஆண்டு வாழப்போகிறோம், 70 ஆண்டுகள் வாழப்போகிறோம், உச்சகட்டமாக அல்லாஹ் நம்முடைய ஆசையை அங்கீகரிப்பானாக 100 ஆண்டுகள் கூட வாழ்ந்துவிட்டு போகிறோம். ஆனால் இதற்கு முடிவில்லாத இந்த மறுமையின் வாழ்விற்கு நமக்கு சேமிப்பு தான் நாம் தருகின்ற இந்த ஜகாத். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ரொம்ப அழகாக சொல்லுவான். அல்லாஹ் தனக்கென்று ஒரு பட்டம் ஒன்று வைத்திருக்கிறான். லா யுக்லிஃபுல் மீஆத். சொன்ன சொல் அல்லாஹ் தவற மாட்டான், வாக்குறுதியை மீற மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன். நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கின்ற பொருள் அது எவ்வளவு கொஞ்சமாக இருந்தாலும் பஹுவ யுக்லிஃபுஹு, அவன் அதற்கு உங்களுக்கு பகரத்தை தருவான். அல்லாஹ் அப்படியே விட்டுவிட மாட்டான். வஹுவ கைருல் ராஸிகீன், அவன் சிறந்த ராஸிக்காக ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் செலவழிக்கின்ற செலவு உலகத்தின் பார்வையில் செலவாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் மறுமையின் கணக்கிலே வரவாக வைக்கப்படும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு முறை இப்படியே சொன்னார்கள். வீட்டில் ஒரு தடவை ஒரு ஆடு அறுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஆடு அறுத்து பெரிய பெரிய துண்டுகளாக அந்த இறைச்சி பங்கிடப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை அழைத்து அதை பாத்திரங்களில் போட்டு இதை இந்த வீட்டில் கொடுத்து விடுங்கள், இந்த வீட்டில் கொடுத்து விடுங்கள், கொடுத்து கொண்டே இருந்தார். எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. லுஹர் தொழுது விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது உணவு நேரத்தில் தன் மனைவியிடத்தில் வருகிறார்கள். உம்மு ஸலமா ஒரு பெரிய ஆடு அறுத்து இறைச்சிகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுக்கு முன்னால் உட்காருகிறார்கள். இறைச்சி கொஞ்சமாக வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியின் முகத்தை பார்க்கிறார்கள். ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், நஃபிதத் குல்லுஹா யா ரசூலல்லாஹ் இல்லா கித்அதான்.
ரெண்டே 2 துண்டு இறைச்சியை தவிர வேறு எல்லாம் செலவழிந்து விட்டது, எல்லாம் செலவாகி விட்டது, இந்த 2 துண்டு தான் மிச்சம் என்று சொல்கிறார். இதுதான் வரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி அல்ல, எல்லாம் வரவாகி விட்டது இந்த 2 துண்டை தவிர என்று சொன்னார். நாம சாப்பிடுறது நமக்கு செலவு, இதுக்கு நன்மை கிடையாது. நாம சாப்பிடுறோம், நீ எதையெல்லாம் செலவு என்றாயோ அதுவெல்லாம் வரவு. எந்த 2 துண்டை வரவு என்று சொன்னாயோ அதுதான் செலவு. இந்த பார்வை வித்தியாசமான பார்வை. இதுதான் உலகத்தில் ஜகாத் மிகச் சரியாக நிறைவேற்றப்படுகின்ற இடத்தில் வறுமை சுத்தமாக துடைத்து எறியப்படுவதை வரலாறு தன்னுடைய பக்கங்களிலே வரவு வைத்திருக்கிறது. இஸ்லாத்தை போன்ற ஒரு தெளிவான வாழ்வியல் திட்டம் இந்த உலகத்தில் யாராலும் தர முடியாது. நாம் அதை சரியாக நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றி இருந்தால் கையேந்துபவர்களை இந்த சமுதாயத்தில் காண முடியாது. ஒவ்வொரு தெருக்களிலும், வீடுகளிலும், பள்ளிவாசல்களிலும் மொத்தத்தில் யாசகம் கேட்பவர்களை ஒரு கணம் நின்று கவனித்தால் ஒன்று உண்மையிலேயே இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், அல்லது இந்த சமுதாயத்தவர்களை போன்று தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த வேடத்தில் சென்றால்தான் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஆய்வுக்குள் நாம் செல்ல வேண்டாம். ஜகாத் அது நம்முடைய பொருளாதார பாதுகாப்பு. வாழ்க்கையில் நாம் நம்முடைய ஜகாத்தை முறையாக நிறைவேற்றி நாம் நம்முடைய பாதையில் சரியாக சென்று கொண்டிருந்தால் நம்முடைய சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாப்பான். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு வரலாறு உண்டு. கஹ்ஃப் சூரா, வெள்ளிக்கிழமையில் மிக சிறப்பாக ஓத வேண்டிய அந்த சூரா இருக்கிறதே, அல்லாஹ் அதில் ஒரு வரலாறை சொல்லுவான். ஒரு வயதானவர், அவருக்கு 2 விவரமில்லாத பிள்ளைகள், 2 சின்ன பிள்ளைங்க. உறவினர்கள் யாரையும் நம்ப முடியாது. அவர் என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தங்கமாக மாற்றி ஒரு 2 பெரிய பானைகளில் அதை உள்ளே போட்டு அதை அடைத்து பூமியிலே அடியிலே ஆழத்திலே தோண்டி அந்த 2 தன்னுடைய முழு சொத்தையும் தங்கமாக மாற்றி புதையலாக வைத்து அதை வைத்துவிட்டு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அதன் மீது ஒரு சின்ன காம்பவுண்ட் சுவரை போட்டு கட்டிவிட்டார். எல்லாரும் நினைச்சிட்டாங்க ஏதோ ஒரு காம்பவுண்ட் சுவர். அந்த சுவரை யாரும் தொடவில்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் புறப்படுகின்ற ஒரு நீண்ட தூர கல்வி பயணம். அதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறோம். அதில் 3 நிகழ்ச்சி நடைபெறும். அதில் 3வது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான். இந்த ஊருக்கு வருகிறார். அந்த ஊரில் எல்லோரிடத்திலும் உணவு கேட்டு பார்த்தார்கள், யாருமே கொடுக்கல. போகுமா, அந்த ஊர்க்காரர்கள் அந்த 2 பேருக்கும் உணவு தர மறுத்து விட்டார்கள். ஒருத்தர் கூட சாப்பாடு கொடுக்க முன் வரல. அப்போ அதனால அந்த பெரியவர் செஞ்சது கரெக்ட் தான். வெளியூர்லேருந்து வந்த 2 நல்ல மனிதர்கள் ஒருவேளை உணவு கேட்குறாங்க, ஊர்ல யாருமே தரலன்னா அங்க உள்ள ஆளை நம்பி எப்படி அவர் சொத்து கொடுப்பாரு? அதனாலதான் அவரு சொத்துக்களை இப்படி தங்கமாக மாற்றி ஆழத்தில் புதைத்து அதன் மேல் ஒரு சுவரையும் கட்டிவிட்டார். 2 பேருக்கும் கடுமையான பசி. சோர்ந்து போய் அந்த சுவற்றின் அருகிலே உட்கார போகிறார்கள். அந்த சுவர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது விழுவதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய இலக்கியத்தை பாருங்கள். அந்த சுவர் எப்பொழுது கீழே விடலாம் என்று நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், கொஞ்சம் எந்திரிங்க, இந்த சுவரை சரி செஞ்சு கட்டிடுவோம்னா. குர்ஆன் சொல்கிறது அந்த வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம். இந்த ஊரில் எல்லாத்தையும் சாப்பாடு கண்டு பார்த்துட்டோம், யாருமே சாப்பாடு தரலை. இங்குள்ள சோறு விழுந்தா என்ன நின்னா என்ன, இதை ஏன் கட்டணுங்கிறீங்க? குறைந்தபட்சம் சோத்துக்கு உள்ளவர் யாரோ அவரை பார்த்து இது வேலை செஞ்சு கூலியாவது வாங்குவோமே, அதில் எதையாவது சாப்பிடலாமே என்று சொன்ன பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீ என்னோடு வருவதாக இருந்தால் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, நாம் 2 பேரும் பிரிஞ்சிருவோம் அப்படின்ட்டு அப்புறம் 3 செய்திக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதில் இந்த சுவற்றுக்குரிய செய்தி பாம்பல் ஜிதாவோ,
சுவர். பக்கானலி குலாமைன் யதீமைன் பில் மதீனா, இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய யதீமான 2 ஏழைகளுக்கு சொந்தமானது. அல்லாஹ் சொல்கிறான், வகான அபூஹுமா சாலிஹா, அந்த 2 பிள்ளைகளின் தந்தை நல்லவராக இருந்தார். நல்லவர்னா என்ன? அந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றினார், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றினார், உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு எல்லோருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றினார். அதனால் அவர் இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது சுவர் கீழே விழுந்துவிட்டால் உள்ளே தங்கம் இருப்பது தெரிந்துவிடும், எல்லோரும் எடுத்து விடுவார்கள். பிள்ளைகள் இன்னும் வளரவில்லை. அல்லாஹ் வளர வேண்டும் என்று விரும்புகிறான். பாரா நரப்புக்க ஐயபுலுமா சுத்தகுமா வயஸ்தஹ்ரிஜா கன்சகுமா, அந்த பிள்ளைகள் 2 பேரும் வளர்ந்து தங்களுடைய சொத்துக்களை வெளியே எடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இது என்னுடைய உத்தரவு அல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நல்லவர்களாக இருந்தால், ஜகாத்தை முறையாக நிறைவேற்றினால், நம்முடைய சொத்துக்களை நாம் வாழுகின்ற காலம் வரை அல்ல, நம்முடைய வஃபாத்திற்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை சந்ததிகளாக அல்லாஹ் அதை பாதுகாப்பான். ஜகாத் என்பது அதில் கவனிக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது, நாம் நல்ல பொருட்களை, கண்ணியமான பொருட்களை, தரமான பொருட்களை ஜகாத்தாக தர வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன், நீங்கள் தர்மமாக, சதக்காவாக அல்லது ஜகாத்தாக தரக்கூடிய பொருட்களிலே மட்டமான பொருளை அடுத்தவருக்கு தர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலஸ்தும் பிஆஹிதி இல்லா அன் துஹ்மிது, வேறு ஒருவர் உங்களுக்கு அதை தந்தால் நீங்க அதை வாங்குவீங்களா? அந்த மட்டமான பொருளை வேற ஒருத்தர் உங்களுக்கு தரார், நீங்க வாங்குவீங்களா? அல்லாஹ் சொல்கிறான், அப்படி இருக்கின்ற பொழுது அதை ஏன் மற்றவருக்கு கொடுக்கிறீர்கள்? தரமான பொருளை கொடுங்கள், மனப்பூர்வமாக கொடுங்கள். உண்மையிலே ஏழைகள் யார் என்பதை தேடி பார்த்து கொடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃபி, சில மனிதர்கள் இருப்பார்கள், நல்ல ஆடை உடுத்துவார்கள், உங்க பக்கத்திலே கூட வசிப்பார், நல்ல ஆடை உடுத்துவார், நன்றாக இருப்பார். அவரை பற்றி தெரியாதவர்கள் இப்படி நினைப்பார்கள், இவர் பணக்காரராக இருப்பாரோ என்று நினைத்துக் கொள்வார்கள். ஏன்னா அவர் கௌரவத்தின் காரணத்தினால், சுயமரியாதையின் காரணத்தினால் யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டார். அல்லாஹ் சொல்கிறான், அவர் கேட்காததின் காரணத்தினால் அவருடைய வெளிரங்க அடையாளங்களை பார்த்து அவரை தெரியாதவர்கள் அவரை பணக்காரர்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர் ஏழையாக இருப்பார். தேடி பார்த்து கொடுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு கொடுங்கள். பெற்ற தாய் தந்தையர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், இவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. காரணம், அது அழுக்கான பொருள். அதை நம்மை பெற்றெடுத்த உயர்ந்த அந்த உயிர்களுக்கும் நம்மால் பெறப்பட்ட நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை தரக்கூடாது. வேற அவர்களுக்கு மீதி இருக்கிற 97.5% தர வேண்டும். சமீபத்தில் ஒருத்தர் எனக்கு ஒரு ஃபோன் போட்டார், அதில் பெற்றோர்களுக்கு ஜகாத் கொடுக்கக்கூடாது, பெற்றோர்கள் கடன் வைத்திருந்தால் நம்ம ஜகாத் பொருளை அவங்களுக்கு கொடுக்கலாமா? நான் அவரிடத்தில் சொன்னேன், கேள்வியே தவறு. பெற்றவர்கள் தங்களுடைய தேவைக்கு காசு பணம் இல்லாமல் தான் கடன் வாங்கியிருக்கிறார்கள். அங்கேயே நீங்கள் கடமை தவறிவிட்டீர்கள். அந்த கடனையும் நீங்கள் உங்களுடைய 97% தான் அடைக்க வேண்டும், ஜகாத் பொருளில் இருந்து அல்ல. என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 2.5% ஜகாத்தையும் கொடுத்த மாதிரி ஆச்சு, அவங்க கடனையும் அடைச்ச மாதிரி ஆச்சு, ஒரே கல்லில் 2 மாங்காய் வாங்கிடுவோமான்னு நினைக்கிறார். தவறு. பெற்றோர்களுக்கு அந்த பணத்தை ஜகாத்தாக கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. கடன்காரர்கள் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலிலே சொல்கிறானே, அது இந்த 2 பேரையும் தவிர, பெற்றோர்களும் பிள்ளைகளையும் தவிர மற்றவர்கள் கடன்காரர்களாக இருந்தால், ஏழைகளாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெற்றோர்களை கடன்காரர்களாக ஆக்கியதை தவறு. அவர்களுக்கு நம்முடைய இந்த ஜகாத் போக நம்முடைய அசல் பொருள் 97.5% தரப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
வலி சதகத்தி அஜுரும். தர்மம் நீங்கள் யாருக்கு செய்தாலும் ஒரு கூலி கிடைக்கும். நெருங்கிய உறவினர்களுக்கு செய்தால் 2 கூலி கிடைக்கும். ரமதானில் ஏன் தர்மத்தை பற்றி பேசப்படுகிறது தெரியுமா? மற்ற நாட்களிலும் ஜகாத்தை கொடுக்கலாம், ஷவ்வாலில் கொடுக்கலாம், வருடத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் ஜகாத்தை கொடுக்கலாம். ரமதானில் ஏன் கொடுக்கப்படுகிறது? ரமதானில் செய்யக்கூடிய 1க்கு 10ஆக 100ஆக 700ஆக கணக்கில்லாமல் நன்மை தரப்படுகிறது. அதனால் தான். அதே போன்றுதான் மற்றவர்களுக்கு ஜகாத் கொடுப்பதை விட உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு, உடன்பிறந்த சகோதரனுக்கு, உடன்பிறந்த சகோதரிகளுக்கு அவர்கள் நிறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகளுக்கு அவர்களும் நிறைவாக இருக்கிறார்கள். உங்கள் தெருவிலே உள்ள ஏழைகளுக்கு அவர்களும் நிறைவாக இருக்கிறார்கள். உங்கள் மஹல்லாவை சார்ந்தவர்களுக்கு, உங்கள் ஊரை சார்ந்தவர்களுக்கு, அதற்கு அடுத்து பக்கத்து ஊரை சார்ந்தவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் ஜகாத் கொடுப்பதனுடைய முறையா. ஜகாத் என்பது ஏழைகளுக்கு தரப்பட வேண்டும், நெருங்கிய உறவினர்களுக்கு தரப்பட வேண்டும். நெருங்கிய உறவினர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள், அவர் நம்மிடத்தில் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நாம தேடி சென்று அவரிடத்தில் தர வேண்டும். நாம் கொடுத்தால் அவர் பெறமாட்டார். வேறு யார் மூலமாவது நீங்கள் கொடுத்து விடுங்கள். அது என்னுடைய பணம் என்று தெரிந்தாலே அவர் வாங்க மாட்டார். பரவாயில்லை, அது இன்னொருவரிடம் கொடுக்கிறீர்களே, அவருடைய பணம் என்றே அவர் நினைத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ்வுக்கு தெரியும், நம்முடைய நன்மை அல்லாஹ் வரவு வைத்துக் கொள்வார். அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது. நம்மிடமிருந்து வாங்கி நம்ம சகோதரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கிறார்ல, அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த ஜகாத்து தான் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாம் நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் போதுமானது. ஏழைக்கு நாம் கொடுக்கின்ற ஜகாத் இருக்கிறதே, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஏழையின் கரத்திலே விழுவதற்கு முன்னால் அது அல்லாஹ்வின் கரத்திலே விழுகிறது என்று சொன்னார். அப்படியானால் என்ன பொருள்? ஏழைக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த தர்மம் அவருக்கு தர்மமாக மாறுவதற்கு முன்னால் அது நன்மையாக உங்களுடைய கணக்கிலே அது மாறிவிடுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏழையின் கரத்திலே கொடுப்பதற்கு முன்னால் அது இறைவனின் கரத்திலே விழுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கடைசியாக ஜக்காத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். அதை வருஷம் கொடுத்து முடிச்சுட்டா முடிஞ்சிருச்சு, கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு வருடமும் முறைப்படி ஜக்காத் கணக்கிடப்பட்டு நாம் ஜக்காத்தை தர வேண்டும். கணக்கு பார்த்து ஜக்காத் தரப்பட வேண்டும். பொருளாதாரம் ஏற்றம் இருக்கலாம், இறக்கம் இருக்கலாம். சென்ற வருடத்தினுடைய ரமதானில் தங்கத்தின் விலை கிராமுக்கு எவ்வளவு, இந்த வருடத்தின் ரமதானில் இந்த நேரத்தில் தங்கத்தின் விலை எவ்வளவு, வேறுபாடு இருக்கலாம். குறைந்தாலும் அப்படித்தான், கூடினாலும் அப்படித்தான். பொருளாதார ஏற்றத்தாழ்விற்கு தக்கவாறு ஜக்காத் கணக்கப்பட்டு அது தரப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஜக்காத்து தராமல் சேர்த்து வைக்கின்ற செல்வம் இருக்கிறதே, அதை நல்லது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். லா தஹ்ஸபன்ன அல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹும் அல்லாஹு ஹுவ கைரல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும் சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா. ஜகாத்தை நிறைவேற்றாமல் கஞ்சத்தனமாக தன்னுடைய பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் அது நல்லது என்று நினைக்காதீர்கள். அது அவர்களுக்கு கெட்டது. நாளை மறுமையில் அதுவெல்லாம் மாலைகளாக மாற்றப்பட்டு பாம்புகளாக அவர்களுடைய கழுத்திலே போடப்படும். இது மனிதனின் வார்த்தை அல்ல, ஏதோ பயங்காட்டுறதுக்கான்னு சொல்றாரு. இது மனிதனின் வார்த்தை அல்ல, அல்லாஹ்வின் வார்த்தை. அதனால் தான் குர்ஆனின் வசனத்தை சேர்த்து ஓதியே சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன யக்ரிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتقوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم. அல்லாஹ்வின் பாதையிலே
முறையான ஜகாத் கொடுக்காமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மிக கடுமையான வேதனை உண்டு என்று சந்தோஷமான செய்தியை சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தை அதுதான். நாளை மறுமையில் அது நெருப்பிலே போடப்பட்டு அவர்களுடைய ஜிபாஹுவும் நெற்றிகளிலே சூடு வைக்கப்படும், ஜுனூபுவும் அவர்களுடைய விலாப்புறங்களிலே சூடு வைக்கப்படும், அவர்களுடைய முதுகுகளிலே சூடு வைக்கப்படும். அல்லாஹ் சொல்கிற பொழுது பொருளாதாரத்தை செலவழியுங்கள் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுவான், நான் தந்ததிலிருந்து செலவழி என்று சொல்லுவான். அன்பிற்கு மிம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் என்பது ஏழைகளுக்குரிய வரி மட்டுமல்ல, அது இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய வரி. அதன் மூலமாக மக்களின் ஏழ்மை பாதுகாக்கப்பட வேண்டும். நம்மை அல்லாஹ் பணக்காரர்களாக ஆக்கவில்லை, ஏழைகளின் பொருளாதாரத்திற்கும் சேர்த்து பொறுப்பாளர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஏழ்மை வறுமை அது ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு இஸ்லாம் காட்டிய ஒரு சிறந்த வழிதான் ஜகாத். அல்லாஹ் அதை நம்மிடமிருந்து கொடுக்கும் கரமாக, ஏழைகளை அனுசரிக்கக்கூடியவர்களாக, ஏழ்மையை துரத்தக்கூடியவர்களாக, ஏழ்மை அகற்றப்படுவதற்கு நம்மை ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.